வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் ஹாரர் படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம். படத்தோட பேரு மில்லரி. இது 2023 வெளியான ஒரு பிலிப்பைன்ஸ் திரைப்படம். படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு சர்ச் ஃபாதர் ஒரு பெண்ணை கொடூரமா கொலை செஞ்சு அவளோட வயித்தை கிழிச்சு குடலை எடுத்துட்டு போறாரு. அதோட அந்த சீன் கார்டாகி பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஒரு டாக்டர் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ண தயாராக இருக்கும்போது அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளோட உயிரை காப்பாத்துறதுக்கான வழி அவரோட பூர்வீக வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடி அங்க போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகள் மாதிரியே தொடர்ச்சியா அங்கேயும் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கொலைகள் ஏன் நடக்குது, யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி காதலியோட உயிரை காப்பாத்தினாரா இல்லையா, இதையெல்லாம் ஹாரர்ஸோட சேர்த்து பல முடிச்சுக்களோட சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தின் மிகப்பெரிய பலமே இதன் கதையும் அதை தாங்கி நிற்கும் திரைக்கதையும் தான். இரண்டும் தரமாக இருக்குது. சில இடங்கள் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில காட்சிகள் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே புரியாது. ஆனா பின்னாடி எல்லாத்தையும் இணைச்சு காட்டும் போது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. படத்துல எடிட்டிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சூப்பரா இருந்தது. கதை ஆரம்பத்துல ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா போக போக மொரட்டுத்தனமான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. எப்படிடா இப்படியெல்லாம் யோசிச்சு பண்றீங்கன்னு நினைக்க தோணும். அந்த அளவுக்கு பக்காவா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. எடிட்டரும் பக்காவா கட் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிவீல் பண்ணாம ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன். வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும். அதை 3 பேரோட கண்ணோட்டத்துல காட்டுவாங்க. ஒவ்வொருத்தர் கண்ணோட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வெளிவரும். அதையெல்லாம் செமையா எடிட்டிங்ல கொண்டு வந்திருப்பாரு படத்தோட எடிட்டர். அந்த காட்சி பார்க்கும்போது வியப்பில் ஆழ்த்துற அளவுக்கு தரமா இருக்குது. 1-2 இடத்துல ஜம்ப் ஸ்கேர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஜானர்ல பல படங்கள் வந்திருந்தாலும் இந்த படத்துல ஹாரர் சேர்த்து புதுசா முயற்சி பண்ணிருக்காங்க. அது படத்துக்கு செமையா செட் ஆகியிருக்கு. அது என்ன ஜானர்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா ஹாரர் காட்சிகள்ல ரொம்பவும் பெட்டரா இருந்தது. இன்னொரு காட்சியிலையும் ரொம்ப நல்லா இருக்குது. அதை சொன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். படத்துல 3 சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்கள் இருக்கு. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா கிளைமாக்ஸ்ல அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சான்ஸே இல்லாத ஒரு தருணம். படத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வேகம் தான். ரொம்ப ஸ்லோவா நகருது. 2வது, இந்த படத்தோட முக்கியமான கருவே எமோஷனல் தான். அது எங்கேயுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இன்னும் 10-15 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். மொத்தத்துல படம் எப்படி இருக்குதுன்னா, இது ஒரு நல்ல ஸ்லோ பர்ன் ஹாரர் சஸ்பென்ஸ் மூவி. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். ஏன்னா இது ரொம்ப டெத் ஸ்லோவான படம். இந்த மாதிரி ஸ்லோ பேஸ்ட் படங்கள் விரும்பி பார்க்கிறவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. மத்தவங்க கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். அடல்ட் கண்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கலாம். ஆனா அருவருப்பான காட்சிகள் கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.